உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். முருகனிடம் மனமூன்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கின்ற பொழுது தேவராயன் என்ன சொல்கிறார்? நம் சித்தத்திலே பதிய வேண்டும் என்கிறார். நம் சித்தத்தில் எப்பொழுது பதியும்? அந்த வரிகளின் முழு பொருள் அறிந்தால்தானே பதியும். அதற்காகத்தான் இந்த முயற்சியை நாம் செய்து வருகின்றோம். முழு பொருளையும் உணர இந்த பதிவை நாம் செய்து வருகிறோம். இதுவரை 22 வரிகள் வரை கந்தசஷ்டி கவசத்தை பொருளறிந்து பாராயணம் செய்திருக்கின்றோம். இன்று வரிகள் 23 32 வரை பொருளை உணர்ந்து பாராயணம் செய்வோம். வாருங்கள். என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தன்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயம் நிலைபெற்ற என்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொளி எவ்வும் குண்டலியாம் சிவ குகன் தினம் வருக என்று முடிக்கின்றார். என்னை ஆளும் இளையோன் கையில் என்னை எப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்கின்ற குமாரப்பெருமான் அவனுடைய திருக்கரத்திலே 12 ஆயுதம் பாசாங்குசமும் 12 திருக்கரங்களுக்கு உரிய ஆயுதங்களோடு பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் கொண்டு பரந்த விழிகள் 12 இலங்க அழகிய 6 திருமுகத்தில் பெரிய விழிகளோடு பறந்து விளங்குகின்ற எம் பெருமானே, விரைந்து என்னை காக்க வேலோன் வருக. காலம் தாமதிக்காமல் உரித்த நேரத்திலே விரைந்து வந்து என்னை காக்க வேண்டும். வேலேந்திய எம் பெருமானே வருக என்று பாடுகிறார். இவர்களே, இதற்கு பிறகு வருகின்ற அந்த வரிகளை நாம் பாராயணம் செய்வதற்கு முன் சில சொற்களை முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெறும் மந்திர சொற்களாக அதிகம் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் முதலில் அதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஐயும் கிளியும் என்பது ஐம் என்ற மந்திர ஒளியை கொண்டது. கிளியும் என்பது க்ளீம் என்ற மந்திர ஒளியை கொண்டுள்ளது. சௌம் என்பது ஷௌம் என்ற மந்திர ஒளியை கொண்டுள்ளது. இந்த மந்திர எழுத்துக்கள் பீஜாட்சர மந்திரங்களாக வடமொழியிலே உள்ளது. பீஜம் அக்ஷரம் என்றால் பீஜாட்சரம் ஆகிறது. பீஜம் என்றால் ஒரு உயிர்ப்புள்ள விதை. அக்ஷரம் என்றால் எழுத்து அல்லது உயிருள்ள ஒளிகள் என்று நாம் கொள்ளலாம். ஆக இந்த உயிருள்ள ஒளிகள், இந்த பீஜாட்சர மந்திரங்கள், இந்த உயிர்ப்புள்ள ஒளிகள், அந்த பீஜாட்சர மந்திரங்கள் மந்திரமாகிவிடுகிறது. ஆக இந்த எளிய பாடலின் நடுவே இதுபோன்ற மந்திர சொற்களை அனைவரும் சொல்லும் வழி வகுத்துள்ளார் தேவராயன். இப்படி இந்த மந்திர விதைகளை நம் மனதில் தூவ நினைக்கின்றார் தேவராயன். அதுவே முக்திக்கு வழியாக நமக்கு வகை செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் என்றால் ஐம் க்ளீம் என்ற அந்த மந்திர ஒளிகள் இருக்கின்றதல்லவா, இவை இரண்டும் சவும் என்ற அந்த ஒளியோடு சேர்கின்ற பொழுது அடைவுடன் சவ்வும் என்றால் ஐயும் கிளியும் என்ற 2 மந்திர ஒளிகள் அந்த சவும் என்ற எழுத்தோடு சேர்கின்ற பொழுது அது மந்திர ஒளியாக மாறுகிறது. ஐயும் கிளியும் அடைவுட சவ்வும் என்று சொல்கிறார். அந்த எழுத்துக்களானது, அந்த மந்திர ஒளியானது உள் ஒளி சவ்வும் உயிரையும் கிளியும் என்றால் ஆன்மாவை தூண்டி, அதாவது குண்டலினி சக்தியை தூண்டி உள் ஒளியாய் பிரகாசிக்க செய்கின்றது. இது ஐம் க்ளீம் என்ற அந்த மந்திர சொற்கள் சவும் என்ற ஒளியோடு சேர்கின்ற பொழுது, மேலும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயம் என்பது அதை போல மேற்சொன்னது போலவே கிளியும் சவ்வும் என்பது க்ளீம் சௌம் என்ற மந்திர சொற்களை இடம் மாற்றி குண்டலினி சக்தியை கிளர்ந்து எழ வைத்து உள் ஒளியை கூட்டுகின்றது அன்பர்களே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நிலைபெற்று என்முன் நித்தமும் ஒளிரும் என்றால்
ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும், உய்யொலி சவ்வும் உயரையும் கிளியும், கிளியும் சவ்வும் கிளரொளி எய்யும் என்று சொல்வதனாலேயே, தினம் தினம் உன்னை சொல்வதனாலேயே உள் ஒளியாக இருக்கின்ற என் பெருமானே என் சித்தத்தில் நிலையாகவே ஒலித்து கொண்டிருக்கின்றார், தினமும் ஒலித்து கொண்டிருக்கின்றார். சண்முகன் நீயும் தனியொளி எவ்வும் குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக என்றால், என் அகத்திலே ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கின்ற கந்த பெருமானே, என் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினிலே சக்தியாக இருக்கின்ற என் பெருமானே, குகனே, முருகனே, சண்முகனே, 6 முகங்களை கொண்ட என் சித்தத்தில் தினம் வந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதாக தேவராயன் பாடி முடிக்கின்றார். அன்பர்களே, அந்த 10 வரிகளை மீண்டும் ஒருமுறை நாம் தொடர்ச்சியாக பாராயணம் செய்வோம் வாருங்கள். என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும், பரந்த விழிகள் 12 இலங்க, விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுட சவ்வும், உய்யொலி சவ்வும் உயரையும் கிளியும், கிளியும் சவ்வும் கிளரொளி எய்யும், நிலைபெற்று என்முன் நித்தமும் ஒளிரும். சண்முகன் நீயும் தனியொளி எவ்வும் குண்டலியாம் சிவ குகன் தினம் வருக என்று முடிக்கின்றார். அன்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கந்தசஷ்டி கவசத்தை பொருளோடு எளிமையான முறையில் அனைத்து மக்களும் அறிகின்ற வகையில் இந்த பதிவை நாம் செய்து வருகிறோம். என்னை ஊக்குவிக்கும் அன்பு ஆன்மீக பெருமக்களுக்கு நான் நன்றியும் கடமையும் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா. நன்றி, வணக்கம். முருகனே மயில் மீது விளையா